ஒரு சீரியஸ் பண்ணலான்னு இருக்கேன். 7 நாள் பிரியாணி சாப்பிட வரியா நீ? சரி பண்ணிக்க. வரியா? நானும் வரேன், எனக்கு டைம் இல்லை, வேலை இருக்குது. வாயா போவோம் அப்படின்னு இந்த ஆளை கூட்டின்னு போன பிளேஸ் தான் ஹைதராபாத் மாதாப்பூரில் லொக்கேட்டாக இருக்க ராஜு காரி பிரியாணின்ற ஒரு அற்புதமான ஸ்பாட்டு. ஹைதராபாத்தில் எவ்வளவோ ரெஸ்டாரண்ட் இருந்தும் நான் ஏன் இந்த இடத்துலேருந்து இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் டே டைம் போகிறத அவாய்ட் பண்ணிட்டு நைட் டைமில் போனீங்கன்னா ஒரு எஸ்தட்டிக்கான ஃபீலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க ரூஃப் டாப்லேயும் உட்காந்து பிரியாணி சும்மா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு வரலாம். இவங்ககிட்ட வெஜ் பிரியாணிலாம் ஜஸ்ட் 69 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் கோங்குரா பிரியாணி, ஒரு சிக்கன் ஃப்ரை பீஸ் பிரியாணி. நான் ஆல்ரெடி இங்கே 2-3 டைம் விசிட் பண்ணியிருக்கேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டு, குவான்டிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும். அதையும் தாண்டி ரொம்பவே அஃபோர்டபுளாகவும் இருக்கும். நீங்கள் என்னைக்காச்சும் ஹைதராபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம பேஜுக்கும் சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். 7 நாள் பிரியாணி சாப்பிட வரியாணி இந்த சீரியஸில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 2. மெஃபில் ரெஸ்டாரண்ட் ஹைதராபாத்லேயே ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட். நான் ஆல்ரெடி இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது வேணால் செக் பண்ணி பாருங்கள். இங்கே டைனிங் போனீங்கன்னா ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். அதனால் நான் ஒரு ஆஃப் சிக்கன் பிரியாணி வந்து பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 136. நான் ஹைதராபாத் வந்து ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்டேன்னா அது இவங்க கடையில் தான். அன்றைக்கே இவங்ககிட்ட நான் ஸ்லேவ் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். பிரியாணியில் லெக் பீஸ் கிடைக்கிறதுலாம் ஒரு வரம். ஹைதராபாத்தில் டன் கணக்கில் பிரியாணி சேல்ஸ் பண்ணுறதுல இவங்களும் ஒருத்தவங்க. இவங்ககிட்ட ஆஃப் பிரியாணி வாங்கினதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நல்லா சாப்பிட்ற நானே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட முடியும். ஏன்னா பிரியாணியோட குவான்டிட்டி வந்து அவ்வளோ கொடுப்பாங்க. இவங்களோட பிரியாணி பற்றி சொல்லணும்னா, ஹைதராபாத்தில் எனக்கு ரொம்பவே மோஸ்ட் ஃபேவரட்டான பிரியாணினா இவங்களோட பிரியாணி மட்டும்தான். அதே மாதிரி டேஸ்ட்டும் சும்மா மிரட்டலாக இருக்கும். நீங்கள் என்னைக்காச்சும் ஹைதராபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம பேஜுக்கும் சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ. 7 நாள் பிரியாணி சாப்பிட வரியாணி இந்த சீரியஸோட 3வது வீடியோ தான் இது. ஹபிபி மந்தி ஹைதராபாத் ஹைடெக் சிட்டியில் ஒளிஞ்சிருக்கிற ஒரு அமேசிங்கான ஸ்பாட்டு. இவங்க இயர்லி மார்னிங் 3 o'clock வரையும் ஓப்பனில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போ வேணால் விசிட் பண்ணலாம். கடைசியாக லாக்டவுனில் மந்தி பிரியாணி சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இங்கே தான் இவங்ககிட்ட தான் சிக்கன் ஃபுல் ஃப்ரைடு மந்தி சாப்பிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு சிக்கன் சூப் கொடுப்பாங்க, ரொம்பவே ஹாட்டாக ஸ்பைஸியாக. அதை முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த பிளேட்டை கொண்டு வந்து நம்மக்கிட்ட லேண்ட் பண்ணிடுவாங்க. இந்த சிக்கன் இருக்கே ஒரு செம்ம ஃப்ளேவரு, நல்லா ஸ்மூத்தாக குக் பண்ணியிருந்தாங்க. கடித்ததும் தெரில, சாப்பிட்டதும் தெரில. அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இவங்களோட மந்தி ரைஸை ஃபோக்கஸ் பண்ணால் பாதாம், முந்திரி, திராட்சை, ஃப்ரைட் ஆனட்ஸ்லாம் இதெல்லாம் தூவி விட்டுருந்தாங்க. ரைஸ் ஷட்லான ஃப்ளேவரில் தான் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சிக்கனையும் கொஞ்சம் எடுத்து மைனூஸில் ஒரு டிப் அடித்து சாப்பிட்டிங்கன்னா சொல்ல வார்த்தை இல்லை, செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நிறையா சாப்பிட்டேன். நாங்கள் 3 பேர் போனோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 900. நீங்கள் என்னைக்காச்சும் ஹைதராபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. 7 நாள் பிரியாணி சாப்பிட வரியாணி இது ஒரு சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டாப் தான். ஆனால் டேஸ்ட்டு பங்கமாக இருக்கும். நான் ஆல்ரெடி இங்கே 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த கடையை இந்த சீரீஸில் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பல வெரைட்டியில் நான்வெஜ் மீல்ஸ் கிடைக்கும். அதை வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த பிரியாணி பக்கம் வந்தால் கொஞ்சம் மசாலா தூக்கலான பிரியாணியாக தான் இருக்கும். ஹைதராபாத்தில் மோஸ்ட்லி நீங்கள் எந்த ஸ்ட்ரீட் ஸ்டாப்பு போனாலும் மசாலா தூக்கலாக தான் கொடுப்பாங்க. நல்ல காரசாரமாக பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லோக்கல் ஃபுட்டை ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 120. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒயிட் ரைஸ் வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம். அதில் நமக்கு கிரேவி, தயிர் எதை வேணால் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் காம்ப்ளிமெண்ட் தான். தேங்க்யூ.